கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம கிளாஸ் 12 மேக்ஸ்ல சாப்டர் 5ல இருந்து எக்ஸாம்பிள் 5.7 பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. A line 3x plus 4y plus 10 is equal to 0 cuts a chord of length 6 units on a circle with the center of the circle 2,1. Find the equation of the circle in general form. Okay. So இப்போ இந்த இடத்துல AB அப்படிங்கிறது chord. சரிங்களா? இதனுடைய லென்த் வந்து 6 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து பர்பெண்டிகுலர் லைன். சோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்திருக்கிறது அவங்க. காட் இட். சோ இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. சோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது பைசெக்ட் பண்ணுது. இந்த ஏபி அப்படிங்கிற கார்டை இந்த பர்பெண்டிகுலர் லைன் ஆனது ஈக்குவலா பைசெக்ட் பண்ணுது. அப்படி பைசெக்ட் பண்றதுனால சோ இந்த 6 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லென்த் ஆனது சோ 3/3 அப்படின்னு பாதி பாதியா ஸ்பிளிட் ஆயிடும். சரிங்களா? பைசெக்ட் ஆகிறதுனால. சோ இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம எம் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். இந்த மிட் பாயிண்ட்க்கு வந்து எம் அப்படின்னு நேம் கொடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வந்து இந்த பர்பெண்டிகுலர் லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். டி என்னன்றது கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரேடியஸ் ஆர் என்னன்றது கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கவனிங்க, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் between a line ax plus by plus c is equal to 0 and a point center point வச்சுக்கலாம். இது that is x1, y1. so அதுக்கான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? so அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்க. so that is ax1 plus by1 plus c divided by square root of a square plus b square. கிளியரா இருக்கா? சோ இதான் ஃபார்முலா. சோ இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் d கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இதுதான். காட் இட். கிளியரா இருக்கா நான் என்ன சொல்ற வரேன்ட்டு? ஓகே. சோ இப்போ d வந்து நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுவோம். ax plus by plus c is equal to 0. அதான் இந்த கொடுத்த ஈக்குவேஷன். அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது இதான் x1, இதான் y1. சரிங்களா? சோ இப்போ இந்த பாயிண்ட் அப்புறம் இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்றோம். இந்த பாயிண்ட கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன்ல எங்கெங்கெல்லாம் x and y வருதோ அந்த இடத்துல இந்த x1, y1 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். சோ ரீப்ளேஸ் பண்ண என்ன வருது பாருங்க. ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு? 3. xங்கிற இடத்துல நம்ம x1க்கான வேல்யூ, சென்டர் பாயிண்டோட x1 உடைய வேல்யூ 2. அடுத்தது bங்கிற இடத்துல என்ன இருக்கு? நமக்கு 4 and y1க்கான வேல்யூ. சோ இந்த சென்டர்ல பாருங்க 2,1 கொடுத்திருக்காங்க. அந்த 1ங்கிறத y1. சோ பிளஸ் cங்கிறது வந்து 10. சரிங்களா? டிவைட் பை ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர், இதா a and இதா b. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் which means இந்த இடத்துல வந்து நமக்கு 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு வரும். got it? சோ இந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும்? மாடுலஸ் வந்து எடுத்துக்கணும். that is the distance between perpendicular distance between straight line and a point. சரிங்களா? சோ அப்ப இதை சிம்பிளை பண்ணுங்க. 6 plus 4 plus 10. அப்ப 10 plus 10 னா 20 னு வருது. டிவைட் பை 3 square 9, 9 plus 16 25. அப்போ square root of 25. so that is equal to 20/5 அப்படின்னு வரும். இதை சிம்பிளை பண்ணா நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. that is the distance, perpendicular distance. so அப்ப இந்த d அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 யூனிட்ஸ் அப்படின்னு வருது. so அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு பேஸ் தெரியும் 3 யூனிட்ஸ் and perpendicular தெரியும் 4 யூனிட்ஸ். அப்ப இந்த ரேடியஸ் வந்து கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதான் என்ன அப்படின்னா ஹைபோடெனஸ், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரிங்களா? சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்தது ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். in right triangle, so that is BMC. okay. so using Pythagoras theorem யூஸ் பண்ணுங்க. BM square plus CM square, plus CM square that is equal to radius வந்து BC square. so அப்ப BCங்கிறது நான் R னு எடுத்துக்கிறேன். we can take it as R radius அப்படின்னு வச்சுக்கலாம். so அப்ப இது வந்து நம்ம R square அப்படின்னு எடுத்துப்போம். R square, BM அப்படிங்கிறது base 3 square and CM அப்படிங்கிறது perpendicular length 4 square. அப்போ R is equal to என்ன வரும்? square root of 3 square plus 4 square. கிளியரா இருக்கா? சோ அப்ப இதுக்கான வேல்யூ வந்து நமக்கு square root of 25. அப்ப R is equal to 5 அப்படின்னு வரும். அப்ப ரேடியஸும் நமக்கு கிடைச்சாச்சு. கிளியரா இருக்கா? சோ இப்ப ரேடியஸ் வந்து தெரியும், அது போக அந்த சென்டர் பாயிண்ட்டும் தெரியும். சரிங்களா? நவ்
equation of circle. Equation of circle. என்ன வரும் பாருங்க நமக்கு x minus h whole square plus y minus k whole square that is equal to r square. clear? So இந்த இடத்துல h, k அப்படிங்கிறதா center point. h, k அப்படிங்கிறதா center. That is 2, 1 here. And radius r is equal to 5. Radius r is equal to 5. So இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல substitute பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன்ல இதை கொண்டு வந்து substitute பண்ணுங்க. So அப்படி substitute பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு. That is x minus 2 whole square plus y minus 1 whole square that is equal to 5 square. clear இருக்கா? நீங்க இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணதா இருந்தாலும் பண்ணலாம், அல்லது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வருது பாருங்க உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 4 பிளஸ் ஒய் ஸ்கொயர் minus 2y plus 2 that is equal to 25. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி எழுதுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. minus 4x minus 2y. ஓகே, ஸோ அடுத்தது என்ன வரும்? ஸோ இந்த 4 இந்த 2 அப்புறம் இந்த 25 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். ஸோ கொண்டு வந்துட்டு என்ன வருது பாருங்க மைனஸ் 25 ப்ளஸ் 6. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு minus 19 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு minus 19 or minus 20? ஓ சாரி, this is 1. 2 கிடையாது, 1. ஸோ அப்போ என்ன வருது நமக்கு இந்த இடத்துல minus 20 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ minus 20. ஓகே, ஸோ அப்போ this is minus 20 which is equal to 0. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ தெளிவாக புரிஞ்சுதா பாருங்க எல்லாருக்கும்? எஸ், புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.